Hi friends, வணக்கம். சங்க் காஸ்ட் ஃபேலசினா என்னது, அந்த சங்க் காஸ்ட் எப்படி நம்மளோட டிசிஷன் மேக்கிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிற பதிவு தான் இது எல்லாருக்குமே பொதுவானதான், ஆணுக்கும் பெண்ணுக்கும். இருந்தாலும் எஸ்பெஷலி பெண்கள் நிறைய இந்த தப்பு செய்வோம் அப்படிங்கிறனால ஒவ்வொரு பெண்ணும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சங்க் காஸ்ட்னா என்னது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டு போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க ஒரு சிச்சுவேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து சங்க் காஸ்ட்னா என்னதுங்கிறத புரிஞ்சுக்குவோம். ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, 4 இயர்ஸாக கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் எல்லா எஃபர்ட்ஸும் போட்டுறாரு, அவரோட டைமை கொடுத்துருக்காரு, சின்சியராக அவரோட உழைப்பை போட்டிருக்காரு, என்ன காசு போடணுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் போட்டு பண்ணியிருக்காரு. ஸோ பண்ணியும் 4 இயர்ஸாக பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒரு பாயிண்டில் இருக்கிறாரு. 4 இயர்ஸாக பண்ணியுமே எந்த ரிசல்ட்டும் இல்லை, அவர் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை. ஸோ அதை கண்டினியூ பண்ணுமா குயிட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார். ஸோ அந்த இடத்துல அவர் ஃப்யூச்சரை இது இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எத்தனை வருஷம் கண்டினியூ பண்ணுறது? ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. சப்போஸ் இதை இன்னொரு 1 இயர் பண்ணுனா தெளிவாக வெற்றி கண் முன்னாடி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அவர் அதை கண்டினியூ பண்ணணும், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் இந்த இடத்துல இல்லை, இன்னும் 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போனாலுமே இது எதுவுமே ஒத்து வராதுங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக அதை வைண்ட் அப் பண்ணணும். ஸோ இத்தனை நாளாக நம்ம போட்ட காசு, நேரம், நம்மளோட உழைப்பு, இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஒரு புது தொழிலை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும் இல்லையா? ஆனால் பெரும்பாலும் நம்ம பண்ணுற தப்பு என்னவாக இருக்கும்னா, ஐயோ இத்தனை வருஷமாக 4 வருஷமாக என் டைமை கொடுத்துருக்கேன், 4 வருஷமாக நான் காசு போட்டிருக்கேன், 4 வருஷமாக என் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த டைம், என்னோடய எஃபர்ட்ஸ், என்னோட காசு இதெல்லாம் வேஸ்ட்டாக போகிறதா? இதெல்லாம் வேஸ்ட் பண்ண விட மாட்டேன், எப்படியாவது கண்டினியூ பண்ணி திரும்ப ஜெயிப்பேன். ஆனால் முதலே தெரியும் எத்தனை வருஷம் கண்டினியூ பண்ணாலும் இது சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த டிசிஷன் மேக்கிங்கில் சங்க் காஸ்ட். ஸோ அது மூழ்கடிக்கப்பட்டது, அதாவது முடிஞ்சு போச்சு, அதனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை ஃப்யூச்சரில் அப்படின்னு தெரிஞ்சும் அது பின்னாடியே நம்ம தொங்கிட்டு நம்மளோட போன விஷயத்தையே நம்ம எடுத்துக்கிட்டு ஃப்யூச்சர் அது செட் ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதை கண்டினியூ பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் அந்த சங்க் காஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அந்த டிசிஷன் மேக்கிங்கில் அது நம்ம முடிவெடுக்காமல் திணறதுக்கு காரணம் இதுதான், இந்த சங்க் காஸ்ட்லேயே நம்ம யோசிக்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சங்க் காஸ்ட்னா என்னன்னு. அதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம போடுற உழைப்பு, நம்ம போடுற காசு, நம்ம போடுற நேரம், இது எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு ஒத்துழைச்சிச்சு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணணும். சப்போஸ் ஒரு பாயிண்ட் செல்ஃப் ஆடிட் பண்ணுறது, ஒரு ரிவ்யூ பண்ணுற விஷயத்தில் இருக்கீங்க, இது வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுற இடத்துல நீங்கள் ஃப்யூச்சரை தான் யோசிக்கணுமே ஒழிய நீங்கள் இது வரைக்கும் செலவு பண்ண இந்த விஷயங்களை யோசிக்கக்கூடாது. அப்படிங்கிறதான் இந்த சங்க் காஸ்ட் ஃபேலசியோட பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம்னா நல்லாவே புரியும். அது ஏன் எஸ்பெஷலி பெண்கள் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு வருவோமே. ஒரு ஃபுட்டு லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு, வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, மீதி இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டை நீங்கள் இப்போ சாப்பிட்ணுமா வேண்டாமா? உங்களுக்கு பசிச்சா சாப்பிட்ணும், கரெக்டு. ஆனால் பசியே இல்லை, அப்போ இதை சாப்பிட்டா திரும்ப ஓவர் வெயிட் போடும், டைஜஸ்டிவ் இஷ்யூ வரும், இது எல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், அது வேஸ்ட் ஆகுதுன்னு சாப்பிடுவோம். எதனால்? ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன், எவ்வளோ காசு போட்டு திங்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன், எவ்வளோ நேரம் செலவு பண்ணி நான் சமைச்சிருக்கேன், இதெல்லாம் வேஸ்ட்டாக போகிறக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிற தெரிஞ்சாலும் அந்த ஃபியூச்சரை பார்க்காம இக்னோர் பண்ணிட்டு முடிஞ்சு போன அந்த பாஸ்டையே நினச்சி டிசிஷன் எடுக்கிறது. ஸோ இங்கே இதுதான் சங்க் காஸ்ட் ஃபேலசி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த 3 ஃபேக்டருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில சமயம் இந்த 3ல் ஏதாவது ஒன்று கூட இருக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஆனால் போக வேண்டிய அன்னைக்கு நமக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. ஸோ ஒரு மாட்ரேட்டாக தலைவலி இருக்குது, ஒரு தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அது சரியாயிரும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த தலைவலிக்குது ரெஸ்ட் எடுப்போம் பெட்டர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விடணும். அந்த மூவி போனால் போட்டும் பரவாயில்ல, டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், இட்ஸ் ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன தப்பு செய்வோம், ஐயோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் எல்லாம் வாங்கியிருக்கோம், காசு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதை வேஸ்ட் பண்ணுறதா? பரவாயில்ல போனால் சரியாயிரும், ஒரு கொஞ்சம் தான் தலைவலிக்கு, இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ அங்கே உள்ள ஒரு ஆடியோ சிஸ்டம் நிறைய அந்த சவுண்டில் அந்த மூவியை உட்காந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது தலைவலி ரெட்டிப்பாயிருக்கும். வரும்போது இன்னும் டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு வீடு வந்து சேர்றதுக்குள்ளே அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க வேண்டிய மண்டேங்கிறது உடம்பு சரியில்லாமல் இன்னும் அதிகமான தலைவலி வழியில் ஈவன் சம்டைம்ஸ் ஆஃபீஸ்க்கு லீவே போட வேண்டிய நிலைமை கூட வரலாம். ஸோ அந்த இடத்துல செலவு பண்ணியாச்சு, ஆனால் அது இந்த நேரத்தில் அது திருப்பி பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட் ஃப்யூச்சரில் அந்த தலைவலியை அதிகம் பண்ணாமலாவது நம்ம அதை டிசிஷன் எடுக்கும்போது பார்த்துருக்கணும்.
அந்த இடத்துலயே நம்ம தப்பு பண்ணுவோம். இப்படி நிறைய எந்த ஒரு நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்லனாலும் நீங்கள் இதை ஆல்வேஸ் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ் திரும்ப என்ன தப்பு பண்ணோம், ஒரு செப்பலோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று நமக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே காட்டன் தான், எப்பவும் போடுற மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தோம். பட் அதில் வந்து ஒரு லேஸ் மாதிரி எல்லா எண்ட்லேயும் வச்சுருக்காங்க. அது போட்டு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது, உங்கள் ஸ்கின்னில் வந்து குத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு நாள் 2 நாள் சரி புதுசு இது செட் ஆயிரும் அப்படின்னு நினச்சி போடலாம். அதையும் தாண்டி அது அப்படியே ஒவ்வொரு தடவை நீங்கள் போடும்போதும் அப்படி இரிட்டேட் ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்கின்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அட்லீஸ்ட் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும்போதே வேறு யாருக்காவது யூஸ் ஆகுதானாவது கொடுத்துடணும். இல்லை காசு போட்டு வாங்கினது நான் யூஸ் பண்ணியே ஆவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவை போகும்போதும் அந்த ஸ்கின்ல எல்லாம் இச்சிங் ஆகி டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்தால் தான் அது சரியாகும்ன்ற அளவுக்கு ஏதாவது பெருசாகிற அளவுக்கு நம்ம பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ ஓகே காசு போட்டுட்டோம், பட் அது இந்த இடத்துல அதை கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு போட்ட காசை யோசிக்காமல் ஃப்யூச்சரில் நம்ம ஸ்கின் எப்படி இருக்கும், அது புண்ணாயிடக்கூடாது, பெருசாக எதுவும் இஷ்யூ ஆகிடக்கூடாது. இவ்வளோ எக்ஸாம்பிள் பார்த்ததில் சங்க் காஸ்ட்னா என்னது, நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோங்கிறது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு டிசிஷன் மேக்கிங் அப்பவுமே வந்து நம்ம இதை வந்து யோசிச்சு பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும். ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப், அவங்க சரியாயிருவாங்க, நம்ம ரொம்ப வருஷமான லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட சரியாயிருவாங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறது, என்னென்ன நம்ம சைட்லேருந்து எஃபர்ட்ஸ் போட முடியுமோ எல்லாம் போடலாம். ஸ்டில் ஒரு கண்டிஷன் ஒரு ஸ்டேஜில் அவங்க எல்லை மீறி போயிடுறாங்க, அவங்கள தடுக்கவே முடியலன்னு தெரியும் போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணும், அட்லீஸ்ட் குயிக் பண்ணி வெளியே வர்றது தான் பெஸ்ட்டு. அதை எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு நினச்சிட்டும், நான் இவ்வளோ வருஷம் நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கேனே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிங்கன்னா அது உங்களோட எல்லா விதத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், உங்களோட ஹாப்பினஸையும் கெடுக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு வேர் டு குயிட் அப்படிங்கிறது தெரியணும்ல, தெரியிற இடத்துல நீங்கள் வந்து ஸோ இத்தனை வருஷமாக கூட இருந்திருக்கேன், இவ்வளோ ஒரு எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னெல்லாம் யோசிக்காமல், அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏதாவது ஒன்று மாற்ற முடியுமான்னு ஒரு விட்டு கொடுக்கணும், அவங்களுக்காக எல்லா எஃபர்ட்ஸும் போடணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸ்டில் ஒரு டெட் எண்ட் மாதிரி வந்துட்டோம், இதுக்கு மேலே எஃபர்ட்ஸ் போட முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணாமல் அந்த இடத்துலேருந்து குயிட் பண்ணணும். ஸோ அது பிஸ்னஸ் ஆகட்டும், ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எந்த ஒரு விஷயம் நம்ம டிசைட் பண்ணும்போதும் பாஸ்ட் முடிஞ்சு போன இந்த சங்க் காஸ்ட் நம்மளோட ஃப்யூச்சரோட டிசிஷன் மேக்கிங்கில் எந்த இடத்துலையும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் பாயிண்ட். ஸோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மோஸ்ட்லி இந்த சங்க் காஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து டிசிஷனே எடுத்திருப்போம். ஸோ இனிமேலாவது ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இதை யோசித்து நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கும் தோணுச்சுன்னா நீங்களுமே டிசிஷன் மேக்கிங் அப்போது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.